யோவான் 6வது அதிகாரம் 63 68 வசனங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலருண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னாரென்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசுவின் உபதேசம் என்றென்றும் நம்மை சமாதானமாய் வாழ வைக்கிறதாய் இருக்கிறது. அவைகள் நித்திய வசனமாய் இருக்கிறது. தம்மை விசுவாசிப்பவர்கள் தம்மை விசுவாசியாதவர்கள் எவர்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வுலகில் யாரை நம்புவது என்று சிந்திக்கிறோம். சங்கீதம் 118 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. இயேசுவின் வழியில் நடந்தால் நாம் அவரால் பாதுகாக்கப்படுவோம். அவரோடு நடக்கிற பாக்கியத்தை பெறுவோம். உலகம் ஒரு நாள் நம்மை கைவிடலாம். ஆனால் இயேசுவை நம்பினால் அவர் நம்மை கைவிடாமல் கடைசி வரை நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார். பேதுரு சொன்னது போல, யாரிடத்தில் போவோம்? யார் நம்மை காப்பாற்றுவார் என்று நினைக்கிறீர்களா? இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களை காப்பாற்றுவார், கைவிடாதிருப்பார். ஜெபம். இயேசுவே, உம்மிடத்தில் வருகிறேன். என்னை காப்பாற்றும், கைவிடாதிரும், ஆசீர்வதியும்.